ಇನ್ನು ಎಂತ ರಾಮನ್ ಬಂದಾಲು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಆಡಳಿತ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಹೋದ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ತನಕ ಒಂದೇ ಒಂದು ಪರಿಹಾರನೂ ಕೂಡ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. இது வந்து ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி பார்த்துட்டு போனாங்க தவிர எந்த உதவியும் பண்ணல. பாக்கெட்டில் சும்மா கூட இப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டுக்கலாம், தண்ணி வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க, அந்த உதவி கூட செய்யல. ಆದರೆ ನೋಡಿ, ರಾಜ್ಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ, ಸ್ಥಳೀಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ. ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணதா இவர் தான், அங்கே இவர் கமிஷனர் வரைக்கும் தான் இவர் தான், மைன்ஸ்லேருந்து வர வச்சுதான் இவர் தான், தாசில்தார் வந்தார். அது எல்லாத்துக்குமே முன்ன நின்று செஞ்சது நம்ம எம்சி தான். ಈ ರಾಜ್ಯದ ಜನರನ್ನ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿ ಕಾಪಾಡ್ತಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇದೊಂದು ಸಾಕ್ಷಿ. இங்கே வந்து ஒரு சுரங்கம் வந்துச்சு, அதே வந்து பார்த்துட்டு போய்ட்டு அந்த சுரங்கத்தை மூடினாங்க தவிர அந்த வீட்டில் அந்த ஆள் என்ன நாங்கள் இன்னும் உயிரிழக்கிறாங்களான்னு கூட அவங்க வந்து கேட்கல. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನೇ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ತಾಲೂಕು ಕಚೇರಿ ಮುಂದೆ ಧರಣಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪರಿಹಾರ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದಕ್ಕೆ ನೀವು ಕಾರಣ ಆಗಬಾರ್ದು. வந்து நாங்களாம் ஏழைங்க சார், நாங்கள் மைனிங் ஏரியாவில் இருக்கிறவங்க, இருக்கப்பட்டவங்க இல்லை, எங்களுக்கு வந்து இது போல் வந்து உதவி செய்யணும். ಜನರನ್ನು KGF ಜನರನ್ನ ಹೆಂಗೆ ಯಾಮಾರಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನಿದರ್ಶನ. ಮನೆ ಸ್ಮಾರಕ ನಿರ್ಮಾಣ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಕೊಂಡು ಒಬ್ಬ ಶಾಸಕರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತ ಶೋಚನೀಯ ಸಂಗತಿ ಬೇರೆ ಮುಂದಿಲ್ಲ. உதவி பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் எலெக்ஷன் வரும், ஓட்டு கேட்குவாங்க, அந்த சமயத்தில் நாங்கள் தக்க பதில் நாங்கள் கொடுக்குறோம் சார். குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவரை நினச்சி இது பண்ணிருக்கோம். அவர் நீண்ட காலம் நீண்ட ஆரோக்கியோட வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு மனுஷன் வாழும்போது சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவன் சாகும்போது கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். தங்கவயலின் இன்றைய செய்தி. தினந்தோறும் உலகத்திற்கே விடியல், ஆனால் எங்கள் வாழ்க்கை மட்டும் இன்னும் இருளாக இருப்பது ஏன்? வெள்ளையர்களிடம் மீட்டெடுத்த நம் சுதந்திரம் இன்னும் எமது தங்கவயல் BGML தொழிலாளர்களுக்கு மட்டும் கிடைக்காதது ஏன்? இருளில் தங்கத்தை எடுக்க பல்லாயிர உயிர்கள் எம் மக்கள் தியாகம் செய்தனர். இறந்த அனைத்து சுரங்க தொழிலாளர்களின் ஆன்மா கூறுவது ஒன்று மட்டும்தான்: எம் மண்ணை காக்க எங்கள் உயிரை கொடுத்தோம், எங்கள் குடும்பங்களை நிர்கதையாக்கினோம். வேதனையிலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கும் எம் குடும்பத்தை மேலும் மேலும் காயப்படுத்தி நிர்கதியாக நிற்க வைக்கிறதே இந்த அரசாங்கம். ஏன் இன்னும் எம் சொந்தங்களுக்கு மட்டும் இருக்க இடமும் அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் வழங்கவில்லை? இருப்பவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட பின்புதான் எங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்குமா? என்று தீரும் எங்களின் தீராத தாகம். வார்டு நம்பர் 4 சவுத் டைம் பிளாக் வீட்டு எண் 58 மின்சார கோளாறால் ஏற்பட்ட தீப்பிடியில் மீட்டெடுத்த குடும்பத்தை காண முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் சமூக சேவகருமான திரு Y சம்பங்கி அவர்கள் வருகை தந்து அக்குடும்பத்திற்கு தேவையான பண உதவி செய்தார். இந்நற்செயலில் கலந்து கொண்டனர் வார்டு நம்பர் 4 சமூக சேவகர் திரு பாண்டியன் மற்றும் அனைத்து BJPயின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மனுஷன் வாழும்போது சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவன் சாகும்போது கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும். 26ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ದೇವಕಿ ಅನ್ನೋರ ಮನೆ ಶಾರ್ಟ್ ಸರ್ಕ್ಯೂಟ್ ಆಗಿ ಮನೆಯೆಲ್ಲ ಸುಟ್ಟೋಗಿದೆ. ಸುಟ್ಟೋದ ತಕ್ಷಣ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಯುವಕರು ಮತ್ತು ನಮ್ಮ ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರಾದಂಥ ವೇಣಿ ಪಾಂಡ್ಯನವರು, ನಮ್ಮ ಮುಖಂಡಗಳೆಲ್ಲ ಬಂದು ಅವರಿಗೆ ತಕ್ಷಣ ಸಹಾಯಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಆ ನಂತರ ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ, ತಾಲೂಕು ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ, ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ಮತ್ತು ಫೈರ್ ಸ್ಟೇಷನ್ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಷಯವನ್ನು ಮುಟ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಫೈರ್ ಸ್ಟೇಷನ್ ಅವರು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಅಗ್ನಿಯನ್ನು ನಂದಿಸಿ ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಅನಾಹುತ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ, ಪ್ರಾಣ ಹಾನಿ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಉಳಿದಂತೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ದಾಖಲೆಗಳು, ಬಟ್ಟೆಗಳು, ಬೇರೆ ಬೇರೆ ಮನೆಯ ಸಾಮಗ್ರಿಗಳು, ವಸ್ತುಗಳು ಇವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಸುಟ್ಟು ಭಸ್ಮ ಆಗಿದೆ. ಕಡು ಬಡತನದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಈ ದೇವಕಿಯರ ಕುಟುಂಬ ಇವತ್ತು ಬೀದಿ ಪಾಲಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇವತ್ತು ತಾವರು ಕೂಡ ಎಲ್ಲ ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಇದು ಇಡೀ ನಗರಕ್ಕೆ ಪ್ರಚಾರ ಆಗಿದೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಆಡಳಿತ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಹೋದ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ತನಕ ಒಂದೇ ಒಂದು ಪರಿಹಾರನೂ ಕೂಡ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನೀವು ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ, ನೀರಿದೆಯಾ, ಊಟ ಇದೆಯಾ, ಎಲ್ಲಿದ್ದೀರಿ ಅನ್ನುವಂಥ ಸೌಜನ್ಯದ ಮಾತುಗಳನ್ನು ಕೂಡ ಅವ್ರು ಆಡಲಿಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದು ಮನೆ ಮಾಲೀಕರದ್ದು ಮತ್ತು ನಗರಸಭೆಯ ಸದಸ್ಯರು, ಇಲ್ಲಿಯ ಸ್ಥಳೀಕರದ್ದು ದೂರ.
ಅದೇ ರೀತಿ ತಾಲೂಕು ದಂಡಾಧಿಕಾರಿಗಳು ಕೂಡ ಬಂದು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಬಂತು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಇವ್ರಿಗೇನು ಪರಿಹಾರ ಸಿಗ್ತದೆ ಇಲ್ಲ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಏನಾದರೂ ಇವತ್ತು ಸರಿ ಹೋಗಿದೆ. ಯಾವುದೇ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಾನಹಾನಿ ಪ್ರಾಣಹಾನಿ ಆದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಡಳಿತ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ತಕ್ಷಣ ಪರಿಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆಗೆ ನಿಲ್ತಕ್ಕಂಥ ಅವ್ರ ಜವಾಬ್ದಾರಿ, ಅವರ ಕರ್ತವ್ಯ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ತನಕ ಏನೂ ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದೇ ಅವರ ಆರೋಪ ಇದೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಗರಸಭೆ ಆಡಳಿತ ಅಧಿಕಾರಿಗಳು ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇವತ್ತು ಪ್ರಶ್ನೆ ಆಗಿದೆ. ತಾಲೂಕು ದಂಡಾಧಿಕಾರಿಗಳು ಬಂದ ಮೇಲೆ ಕೂಡಲೇ ಅವರಾಗಲಿ ಇಲ್ಲ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಿಗೆ ಅದೊಂದು ವರದಿಯನ್ನು ಮಾಡಿ ತಕ್ಷಣ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅವರಿಗೆ ಉಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇದು ಸರ್ಕಾರದ ಆದ್ಯ ಕರ್ತವ್ಯ. ಆದರೆ ನೋಡಿ, ರಾಜ್ಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ, ಸ್ಥಳೀಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ ಅಂದಾಗ ಈ ರಾಜ್ಯದ ಜನರನ್ನು ಅವ್ರು ಯಾವ ರೀತಿ ಕಾಪಾಡ್ತಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇದೊಂದು ಸಾಕ್ಷಿ. KGF ನಗರ ಇರ್ಬೋದು, ಗ್ರಾಮಾಂತರ ಇರ್ಬೋದು, ಒಂದು ಕಡೆ ಅಭಿವೃದ್ಧಿಗಳಿಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಜನಸಾಮಾನ್ಯರು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಬದುಕುವಂಥ ವಾತಾವರಣನೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ನಿರ್ಮಾಣ ಆಗಿಲ್ಲ. ಆತಂಕದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ KGF ತಾಲೂಕಿಗೆ ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ ಇವತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಈ ಉದಾಹರಣೆ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇದೆ. ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ ರಾಜಕೀಯ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ. ನನಗೆ ತಿಳಿಸಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ನಗರಸಭೆಯ ಸದಸ್ಯರುಗಳು, ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಅಧ್ಯಕ್ಷರಂತ ಸುರೇಶ್ ಅವರು, ಮುಖಂಡರುಗಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನನಗೆ ತಿಳಿಸಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನೇರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದೆ. ನನ್ನ ಕರ್ತವ್ಯ, ನನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೇ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ಈ ಕ್ಷೇತ್ರದ ಜನರಿಗೂ ನನಗೂ ಅವಿನಾಭಾವ ಸಂಬಂಧ ಇದೆ. ಮಾನವೀಯತೆ, ಮನುಷ್ಯತ್ವ ಇಟ್ಕೊಂಡು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬದುಕಬೇಕಾಗಿದೆ. ಕೇವಲ ರಾಜಕೀಯ ಬಂದಾಗ ಅಧಿಕಾರ ಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದಕ್ಕೆ ಜನರಿಗೆ ಏನಾದರೂ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ನೀವು ಅಧಿಕಾರ ಪಡ್ಕೊಂಡ್ರಲ್ಲ, ಆ ರೀತಿ ಜನರ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ಚೆಲ್ಲಾಟ ಆಡಬಾರ್ದು. ತಕ್ಷಣ ನಗರಸಭೆ ಆಯುಕ್ತರು ಮತ್ತು ತಾಲೂಕು ದಂಡಾಧಿಕಾರಿಗಳು ಕೂಡಲೇ ಅವರಿಗೆ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಏನೇನು ಸೌಲಭ್ಯಗಳು ಸಿಗಬೇಕು ಅದೆಲ್ಲ ಕೂಡಲೇ ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ ನನ್ನ ಆಗ್ರಹ ಇದೆ. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನೇ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಇರ್ಬೋದು, ಇಲ್ಲ ತಾಲೂಕು ಕಚೇರಿ ಮುಂದೆ ಧರಣಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪರಿಹಾರ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ನೀವು ಕಾರಣ ಆಗಬಾರ್ದು. ತಕ್ಷಣ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅನ್ನುವ ಮಾತನ್ನು ನಾನು ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತೇನೆ, ಆಗ್ರಹ ಮಾಡ್ತೇನೆ. ಮುಂದಿನ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಇಂಥ ಅವಘಡಗಳಾದಾಗ ತಕ್ಷಣ ಸ್ಪಂದಿಸಬೇಕಂತೇಳಿ ನನ್ನ ಆಗ್ರಹ. MLA ಎಲೆಕ್ಷನ್ ಚಾಂಪಿಯನ್ ರೇಪಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಮೇಲೆ ಬಿತ್ತು. ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿ 25,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು. ಆಮೇಲೆ 2 ಸಾರಿ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿದೆ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ, ಪಾಂಡಿವಾಡಲ್ಲಿ. ಯಾರು ಒಬ್ಬರು ಬಂದು ನೋಡಿಲ್ಲ. ಇದು ಏನು ತೋರಿಸಿ? ಈಗ ನಾನು ಎದನ್ನೇ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಏನಾಗಿದೆ, ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಆಗಲಿ ಮತ್ತು ಸ್ಥಳೀಯವಾಗಿ ಆಡಳಿತ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರದ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ನಿರ್ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. ಜನರ ಅಭಿವೃದ್ಧಿಯತ್ತ ಗಮನ ಹರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲ. ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕಿದೆ, ಇವರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಷ್ಟೇ ದರ್ಪ ದೌರ್ಜನ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೇರೆ ಇನ್ನೇನಿಲ್ಲ. ನಿಮಗೆ ಉದಾಹರಣೆಗೆ ನೋಡಿ, ಮೊನ್ನೆ ನಾವು ಸಂವಿಧಾನ ಸಮರ್ಪಣಾ ದಿನಾಚರಣೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅರ್ಥಗರ್ಭಿತವಾದಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ. ಅದಾದ ಕೆಲವೇ 2-3 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದು ಲ್ಯಾಂಡೇ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿಲ್ಲ. ಅಲ್ಲೋಗಿ ನಾವು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ಸ್ಮಾರಕ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಕರ್ಕೊಂಡು ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರು, ಗುದ್ಲಿ ಪೂಜೆ. ಅದೊಂದು ಸ್ಕೆಚ್ಚು ಅದೇನು ಮಾಡಿ ಫ್ಲೆಕ್ಸ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನೆಲ್ಲ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ನಾನು ನೋಡಿದೆ ಮಾಧ್ಯಮಗಳಲ್ಲಿ, ಕೋಡಿ ಆಗಿದೆಯಾ, ಲ್ಯಾಂಡ್ ಗ್ರಾಂಟ್ ಆಗಿದೆಯಾ, ಹೋಟೆಲ್ ಸ್ಟೇ ಸಿಕ್ಕಿದೆ. ಜನರನ್ನು KGF ಜನರನ್ನ ಹೆಂಗೆ ಯಾಮಾರಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನಿದರ್ಶನ. ಮನೆ ಸ್ಮಾರಕ ನಿರ್ಮಾಣ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಕೊಂಡು ಒಬ್ಬ ಶಾಸಕರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತ ಶೋಚನೀಯ ಸಂಗತಿ ಬೇರೆ ಮುಂದಿಲ್ಲ. ಅಪ್ಕಮಿಂಗ್ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಎಲೆಕ್ಷನಲ್ಲಿ BJP ಅವರು 35 ವಾರ್ಡಲ್ಲಿ ನಾವು ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈ ಟೈಮಲ್ಲಿ ನೀವು ಏನಾದರೂ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಐಡಿಯಾ ಇದೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ? ಅಲ್ಲ, ಯಾರು ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ BJP ಪಾರ್ಟಿ ಕಡೆಯಿಂದ 35 ವಾರ್ಡ್. 2 ಸತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇತ್ತು, 2 ಸತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇದೆ MLA. ಅಲ್ಲ, ಈ ಸತಿ ಹಂಗೆಲ್ಲ ಕೇಳಬಾರ್ದು. ನೀವು BJP ಪಾರ್ಟಿಯಿಂದ 35 ವಾರ್ಡಲ್ಲೂ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಿಸ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಬೇಕು, ಅದು ಪ್ರಶ್ನೆ. ಸರಿ, ಹಂಗೆ ಅಲ್ರಿ. ಅದೇನಾ ನಿಮ್ಮ ಟೈಮಲ್ಲಿ BJP 2 ಸತಿ KGF ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರೆ MLA, ಇವಾಗ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕೊಟ್ಟಿದೆ. ನಗರಸಭೆ 2 ಸತಿ ನೀವು ಹಿಡಿಯೋಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ, ಹೆಂಗನ? ಅಲ್ಲ, ಹಿಡಿಯೋಕ್ಕಾಗಿಲ್ಲದ್ರೆ ಅದೇನು ಕೈಗೆ ತಗೊಂಡೋಗಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಬರೋಂಥದ್ದಲ್ಲ. ಜನರು ನೋಡಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. 35 ವಾರ್ಡಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಅಭ್ಯರ್ಥಿಗಳನ್ನ ಹಾಕ್ತೀವಿ. ನಾವು ಎಲ್ಲರ ಹತ್ರ ಮತವನ್ನು ಕೇಳ್ತೀವಿ, ಆಯ್ಕೆ ಮಾಡಿ. ನಮ್ಮ ಏರಿಯಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು, ಕುಡಿಯೋಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ, ಮನೆ ಇಲ್ಲ, ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳಿಲ್ಲ, ಇವೆಲ್ಲವೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಪಕ್ಷ ಬೇಕು, ಅದಕ್ಕೆ BJP ಅಂತೇಳಿ ಜನ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಅವರು ಯಾವುದಕ್ಕೆ ಮರಳಾಗ್ತಾರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಡ್ತಾರೆ, ಬೇರೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಡ್ತಾರೆ. ಇವತ್ತು ಅದು ಪರಿಣಾಮನೇ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಅನುಭವಿಸ್ತಾ ಇರೋದು, ಬೇರೆ ಇನ್ನೇನಿಲ್ಲ. ಇವತ್ತು ಕಾಲ ಮಿಂಚಿಲ್ಲ, ಮುಂಬರ್ತಕ್ಕಂಥ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ 35 ವಾರ್ಡಲ್ಲೂ ಕೂಡ BJP ಅಭ್ಯರ್ಥಿಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತೇವೆ.
ನೀವು ದಯಮಾಡಿ BJP ಅಭ್ಯರ್ಥಿಗಳನ್ನು ಗೆಲ್ಲಿಸಿ. ನಿಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು ನಾವು, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೌರ್ಜನ್ಯ ದಬ್ಬಾಳಿಕೆ ಮಾಡೋಂಥವ್ರಲ್ಲ. ಆಮೇಲೆ ಕೋಲಾರಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಆಡಳಿತ ಮಾಡೋರಲ್ಲ. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಸಮಸ್ಯೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಆಡಳಿತ ಮಾಡ್ತೀವಿ. ಧನ್ಯವಾದ. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் சம்பங்கையா வந்து இந்த வீடு எரிஞ்சிச்சுல அதை வந்து பார்த்துட்டு அவர் யாருக்கும் சொல்ல வேணான்னு சொன்னார். அவர் செய்த உதவியை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல, எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் எல்லாம் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி பார்த்துட்டு போனாங்க தவிர எந்த உதவியும் பண்ணல. பாக்கெட்டில் சும்மா கூட இப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டுக்கலாம். தண்ணி வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க, அந்த உதவி கூட செய்யலை. ஏன் ஒத்தி நான் கவர்மெண்ட் பண்ணோன்னு கேட்டால், கவர்மெண்ட்டு தான் வந்து மக்களுடைய வந்து அதிகாரம் பண்ணுற அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணோம். எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து டர்ம் முடிஞ்சிச்சு. நான் முடியாதுன்னு சொன்னால் முனிசிபாலிட்டி போய் அடித்து ஒடிச்சு சண்டை போட்டு நான் கேட்டு பெற்று கொடுத்துருக்கலாம். ஆடுத்த அதிகாரி வந்து இவர் ஆகிட்டார், கமிஷனர் வந்து பார்த்து அர்ஜி ஆக்கின்றார். அந்த வீட்டில் என்ன இருக்குது அர்ஜி சார் கூட பார்த்துட்டு போனார். அது உள்ள ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் கூட இல்லை, அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குது. அர்ஜி ஆக்கி இதே மாதிரி தான் வந்து ஸ்விம்மிங் பாத்லைனில் ஒரு மரம் வந்து 4 வீட்டு மேலே விழுந்துச்சு சார். அந்த 4 வீட்டு மேலே விழுந்த மரத்தை வந்து நான் தான் வெட்டி, சொந்த காசு கொடுத்து நான் தான் வெட்டி, நான் வெளியே சொல்கிறேன், நான் மீடியாவில் சொந்த காசு வெட்டி எந்த ஒரு அதிகாரி எல்லாம் வந்து பார்த்துன்னு போனாங்க. கமிஷனர்லேருந்து பிரசிடென்ட் எல்லாம் வந்தாங்க, வந்து பார்த்துன்னு போனாங்க தவிர ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சுரங்கம் விழுந்துச்சு, அதே வந்து பார்த்துட்டு போய்ட்டு அந்த சுரங்கத்தை மூடினாங்க தவிர அந்த வீட்டில் அந்த ஆள் என்ன நாங்கள் இன்னும் உயிரிழக்கிறாங்களான்னு கூட அவங்க வந்து கேட்கல. அந்த வீடு பூட் போட்டது, இன்னும் அந்த பூட்டிலே தாக்குது. அந்த அம்மா வந்து ஒரு நாள் ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா வந்து நாங்கள்லாம் ஏழைங்க சார், நாங்கள் மைனிங் ஏரியாவில் இருக்கிறவங்க, இருக்கப்பட்டவங்க இல்லை. எங்களுக்கு வந்து இது போல் வந்து உதவி செய்யணும். உதவி பண்ணலன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் எலெக்ஷன் வரோம், ஓட்டு கேட்குவாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் தக்க பதில் நாங்கள் கொடுக்குறோம் சார். சகோதரி கடந்துக்கா இறந்துட்டாங்க. அந்த வருத்தத்தில் நாங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன தான் எங்கள் அக்கா வந்துங்க ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கின்னு வெளியே வந்தாங்க. அவங்க வந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டில் புகை வருது, இதுதான் இது பண்ணி அங்கேருந்து பார்த்த உடனே இங்கே எதிரில் இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு எம்சிக்கு சொல்லியிருக்காங்க. எம்சிக்கு சொன்ன அந்த செகண்ட் அங்கேருந்து இவர் வந்து ஃபோன் பண்ணி எல்லாருமே வர வச்சாரு. அந்த செகண்ட்லேருந்து இது வரைக்கும் எங்கள் கூடவே இருக்கிறார். ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணதான் இவர் தான். அங்கே இவர் கமிஷனர் வரைக்கும் தான் இவர் தான். மைன்ஸ்லேருந்து வர வச்சுதான் இவர் தான். தாசில்தார் வந்தார். அது எல்லாத்துக்குமே நின்று செஞ்சது நம்ம எம்சி தான் செஞ்சார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவரை நினச்சி இது பண்ணிருக்கிறோம். அவர் நீண்ட கவலம், நீண்ட ஆரோக்கியோட வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவருக்கு நாங்கள் வாழ்க்கை தெரிவிக்கிறோம். நாங்கள் இவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தோளோட தோல் கொடுத்து நின்ன எம்சிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. இனி எந்த ராமன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை.